கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 67வது சங்கீதம் 2வது வசனம். பிரியமானவர்களே, 3 விதமான ஜப குறிப்புகள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று விண்ணப்பம் செய்யாதபடி எங்களுக்கு என்று சொல்லி நம் எல்லோரையும் ஒரு குடையின் கீழாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாமும் இப்படித்தான் மற்றவர்களுக்காக, சபைக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும், நாம் செழித்திருக்க வேண்டும், நாம் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுக்கிறார். நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களோடும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே நமக்கு வருகிறது. தேவனுடைய கிருபையினாலே தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. எனவே நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும். தேவரீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாவிகளாய் நாம் இருந்தோம், நம்மேலே இரக்கம் வைத்து தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாகும்படி ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அடிமைத்தனத்தின் ஆவியை நீக்கி போட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றி ஆவிக்குரிய கனிகளாலும் ஆவிக்குரிய வரங்களாலும் வல்லமைகளாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். இது நம்முடைய சொந்த முயற்சி அல்ல, சொந்த பலன் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் இரக்கமாயிருக்கிறபடியினாலே தான் இது ஆகிறது. அதனாலே தான் தேவரீர் எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள் கடந்து வரும். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்கு தத்தத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்புவார். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும் என்பது பொதுவான ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் எல்லா வேளைகளிலும் எல்லா நேரத்திலும் ஏறெடுக்க முடியும். சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலே, அவருடைய ஆசீர்வாதங்களாலே, ஸ்லாக்கியங்களாலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார்.
தேவன் நம்மை தகுதிப்படுத்திய பின்போ தன்னுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக ஒரு பகுதியை நமக்கு தருகிறார். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்றும் வாக்கியத்தை எங்களோடு கூட இரும், எங்களோடு வாரும், எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்காக யுத்தம் பண்ணும், எங்களை ஆசீர்வதியும் என்று பல விதங்களிலே நாம் மொழிபெயர்க்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாக விரும்புகிறார். எப்படி? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியே மெய்யான ஒளி. தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் கொஞ்சம் கூட இருள் கிடையாது. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இரகசியம் நமக்குள் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவருடைய ஒளி, அவருடைய முகத்தின் ஒளி என்மேல் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது என்ற அந்த சத்தியம் எப்பொழுதும் உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கும். தேவன் ஒளியாக இருப்பது போல நானும் ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளிக்குள் நான் தஞ்சமாக இருக்கிறேன். இயேசுவிடத்திலே இருள் இல்லாதது போல, பாவம் இல்லாதது போல எனக்குள்ளும் எந்த இருளும் எந்த பாவமும் இல்லாதபடி என்னை காத்து கொள்ளுவேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் தேவை. பிரியமானவர்களே, 3 காரியங்களை குறித்து தேவரீர் எங்களுக்கு இறங்கும் என்றும் எங்களை ஆசீர்வதியும் என்றும் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்றும் சங்கீதக்காரன் ஜெபித்தபடி நாமும் இந்த சிறிய ஜெபத்தை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லாருக்காகவும் ஏறெடுக்க முடியும். மெய்யாகவே தேவன் உங்களுக்கு இறங்குவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். இருளெல்லாம் மாறிப்போகும். எல்லா இருளும் மாறிப்போகும். அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையை ராஜபாதையாக மாற்றி கொடுக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தீராக. உமது பாதபடியிலே யாரெல்லாம் வந்து அமர்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவரே, வியாதி படுக்கையிலே காணப்படுகிறவர்கள், கடன் பிரச்சனையிலே காணப்படுகிறவர்கள், திருமண தடைகள் நீங்கி திருமணத்துக்குண்டான பண தேவைகள், கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுவீராக. தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.